அன்பே சாயில இருக்கிறவங்க அவசியம் இந்த பதிவை கேட்க வேண்டும். இந்த பதிவு முடிந்தவுடன் இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் மட்டும் சாயப்பாவோட கண்களை பார்த்து இத மனப்பூர்வமா சொல்லுங்க. அவரால் ஏற்படும் சோதனைகளை எதிர்கொண்டால் வெற்றி மாலை உங்களை தேடி வரும். இது சாயப்பாவுடைய சத்தியமான வாக்கு. இப்படி பேசுபவர்களை உடனே வெளியேத்துங்க. கடவுளை கும்பிட்டா சோதனை வரும்னு சொல்லக்கூடிய மனிதர்களோட தொடர்பை நிறுத்துங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்க எதிர்காலத்துக்கும் மிகவும் நல்லது. கஷ்டங்கள் வரும்போது கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நிறுத்தாதீங்க. அப்படி நிறுத்திட்டா அது ஒரு நேர்த்தி கடனை செய்யாம இருந்தா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்க பயப்பட்டீங்களோ அதே போல இந்த இடத்துலையும் வரும். மறுபடியும் கடவுள் உங்களை அவருடைய இடத்துக்கு அழைக்கிறார். அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா உடனே இந்த ஆடியோவை கேட்டு அதற்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்க பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து நாம விழிப்புணர்வோட இருக்கணும். சாயப்பாவோட குழந்தையா வாழ பழகிட்டோம். இந்த வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் நிறைய இருக்கும். கடவுள் கிட்ட வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, அதனால கடவுள்கிட்ட கொஞ்சம் டச்சில் இரு, ஆனா எடுத்து பூசிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது வேடிக்கையா இருக்கும். ஒரு விஷயம், ஒரு வார்த்தை என்னை ரொம்பவும் யோசிக்க வைக்கும். ஒரு குருடனுக்கு இன்னொரு குருட வழிகாட்ட முடியாது அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேருமே பிளைண்டு. அப்போ இன்னொருத்தவங்க எப்படி இவங்களுக்கு வழிகாட்ட முடியும்? சோ பாசிபிள் கிடையாது. அதே போலதான் மனுஷங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளும் சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பல விஷயங்கள் ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த கேவலமான விஷயத்த நீங்க எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி யாராவது கேட்டு இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கடவுள் கிட்ட நெருங்கும் போது பிரச்சனைகள் வருவது அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட நெருங்காதுன்னு சொல்லக்கூடிய மனுஷங்களை நம்ம என்னென்ன சொல்ல முடியும்? அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க நம்பும் போது உங்களை என்னென்ன சொல்ல முடியும்? சோ கடவுள்கிட்ட நெருங்கும் போது ஏன் நமக்கு கஷ்டங்கள் வருது? ஆனா கண்டிப்பா கஷ்டங்கள் வருதா
அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 100% கஷ்டங்கள் வருது. அப்போ கஷ்டங்கள் வரக்கூடிய இடத்துல ஏன் கடவுளை வணங்கணும்? இதுமே அற்புதமான கேள்வி. கஷ்டத்தை தீர்க்க தான் கடவுள். கஷ்டத்தை தீர்ப்பார்னு பார்த்தா இன்னும் 10 மடங்குல கஷ்டத்தை கொடுக்கிறாரு. நம்ம கரெக்டா யோசிக்கிறோம். ஏன்னா நாம எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். நீங்க மட்டும் யோசிக்கல, நானும் தான் ஒரு காலத்துல யோசிச்சேன். அப்ப நம்ம யோசிச்சது முட்டாள்தனமான முடிவா அப்படின்னா இல்ல. ஏன்னா நமக்கு அறிவு அவ்வளவுதான் இருந்தது. அந்த அறிவுக்கு உள்ள நம்ம யோசிச்சோம். சோ அப்பையும் புத்திசாலி தான், எப்பயும் புத்திசாலி தான். சோ ஒவ்வொருத்தவங்களோட அனுபவங்களை வந்து பேசும்போது சில பேருக்கு என்னாலலாம் செஞ்சிட முடியுமே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். அனுபவம் இல்லாதவ எல்லாத்தையும் ஈஸின்னு நினைப்பான். அனுபவிச்சவ கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் போராடுனா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் இருப்பான், இதெல்லாம் ட்ரை பண்ணாத, விட்டுடு, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு. அவனை விட்டுலாம், அவனை இந்த ஆட்டத்துக்கு நம்ம சேர்க்க வேண்டாம். சோ அனுபவம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடியது வேற, இதுக்கு முன்னாடி இருந்ததுன்றது வேற. சோ அந்த அனுபவத்தையும் அந்த அறிவையும் நாம பயன்படுத்தி வாழ்ந்ததுல பழையதை நிறைய இழந்தோம். பழையதையும் இழந்தோம், பலதும் இழந்தோம், நிறைய இழந்துட்டோம். சோ லாஸ் அப்படின்றது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. கெயின் அப்படின்றது ஒண்ணுமே தெரியல, எங்கேயோ அத்திப்புத்தார் போல 1-2 கெயினா இருக்கு. ஆனா எல்லாமே நமக்கு லாஸ். ஏன்னா நம்ம அறிவும் அனுபவமும் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. ஆனா சாய்பா வந்ததுக்கு அப்புறமும் அந்த அறிவையும் அனுபவத்தையும் உயர்த்தணுமா வேண்டாமா? உயர்த்தணும், கண்டிப்பா, இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல போதும், இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், அப்படி ஒன்றும் பெருசா கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நோ இஷ்யூ. அப்போ அதை உணர்த்துவதற்கு தான் நாம எவ்வளவு பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப இது மூலமா நானும் உயர்வடைகிறேன். ஏன்னா சில பதிவுகள் எனக்கு பெரிய ஆச்சரியத்தையே கொடுக்குது. ஏன்னா இது என்னால பேசப்படல, இது என்னால சொல்லப்படல, எனக்கு இந்த விஷயத்தால போதிய அறிவும் இல்லை. சொல்லக்கூடியது சொல்லப்பட்டவை முன்கூடியே சாயப்பாவினால் எனக்கு வழங்கப்பட்டது. அதை வச்சுதான் நான் இத்தனை விஷயத்த உங்ககிட்ட பேசுறேன். சோ நீங்களும் கடவுள் கொடுத்ததை வச்சுதான் நீங்களும் உங்க மனநிலையை மாத்துறீங்க. எல்லாராலையும் எல்லாமே கேட்க முடியாது. இங்க நிறைய பேர் அன்பே சாய் ஆடியோ எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உலகம் போரா இருக்கக்கூடிய மக்களா காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ சொற்ப எண்ணிக்கையில இருக்கிறவங்க, அதாவது உலகத்தோடைய இதுல பார்க்கும்போது சொற்ப எண்ணிக்கையில இருக்கிறவங்க. அதே போல இன்னொரு விஷயத்த நம்ம நல்லா ரீச் அப் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னா, அன்பே சாய் அப்படின்ற ஒரு விஷயம் சாயப்பா யாரெல்லாம் வணங்குறாங்களோ அத்தனை பேருக்கும் இது ரீச் ஆயிருக்கு. அதுக்கு சாயப்பாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய வீட்டிலையும் அன்பே சாய் கூட்டு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு நம்ம சாயப்பா. ரீசெண்டா நம்ம ஆபீஸ்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஷாப் ஓனர் என்னை வந்து கூப்பிட்டு, இங்க கொஞ்சம் வாங்க 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 அப்படின்னாரு. என்னடா கூப்பிடுறாருன்னு சொல்லி போய் பார்த்தா என்ன ஆச்சுங்கன்னா, இங்க பாருங்க இவர் தானே அவரு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ் கிட்ட வந்து சொன்னாரு. அவங்க என்னை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், எனக்கு அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவங்கள விட பல மடங்கு சந்தோஷம். என்னடா அது ஒன்றும் புரியலன்னா அப்புறம் தான் அண்ணா நானும் அன்பே சாய் பார்த்துட்டு இருக்கேன் இங்க அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எல்லாருடைய இடத்துலையும் சாயப்பா வணங்கக்கூடியவங்க நம்ம அன்பே சாய முதல் இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ என்ன நடக்குதுன்னா, நல்ல விஷயங்களை சாயப்பா எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கிறாரு. அப்போ நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்துல வீடு, அவங்க வீட்டுல வரக்கூடிய கெஸ்ட், பக்கத்து வீட்டுக்காரவங்க, அந்த நம்ம ஆபீஸ் பக்கத்து வீட்டுக்காரவங்க, அதாவது அந்த ஷாப் ஓனர், அவங்க வீட்டுல வந்து அன்பே சாய் போட்டோ வந்து ஒட்டி இருக்காங்க. ஒட்டுனவங்க கேட்டாங்க, நீங்களும் அன்பே சாயை பாக்குறீங்களான்னு. அன்பே சாயிங்க பக்கத்துல தான் இருக்காரு இவர் சொல்ல. அப்படியான அவங்க கேட்க, அந்த நேரத்துல நான் ஆபீஸ்க்கு வரேன். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நம்ம குடும்பத்தை வெறும் கையை அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு டிஷர்ட், சாயப்பாட போட்டோ, இது எல்லாமே நம்ம கொடுத்தோம். ஏன்னா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு சொந்தக்காரவங்க அவங்க. அதான் விஷ்ணு சாய் கிட்ட சொன்னேன், அவங்க குடும்பத்துக்கு அவங்க சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க, இல்ல நம்ம சொந்தக்காரவங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு பேரின்பம். அவங்களுக்கு என்ன பார்க்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அவங்கள நான் பார்க்கிற சந்தோஷம் பல மடங்கு அதிகரிச்சது. ஏன்னா உங்களை நான் பார்க்கறதே சாயப்பா மூலமா தான் பார்க்கிறேன். சாயப்பா மூலமா பார்த்தா என்ன, சாயப்பாவே பார்த்தா என்ன, இது 100க்கு 100 உண்மை. நம்ம திரும்பவும் சொல்றேன். ஏன்னா சில வார்த்தைகள் உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். இல்ல அண்ணன் சும்மா சொல்றாரு, இல்ல தம்பி சும்மா சொல்றான், இல்ல அன்பே சாய் சும்மா சொல்லிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு சும்மா ஏதோ பேசுவாருன்னு. அவர் பாட்டுக்கும் பேசுவாரான்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்னுடைய மனசுல நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்கன்றத சொல்றதுக்கு இது அப்பப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா சாயப்பா தெரிவிக்கிறாரு. ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுமா? ஸோ யூடியூபர்ஸ் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. எதை பத்தி பேசணும், எங்க போகணும், யாரை பத்தி பேசணும் அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ ஸ்கிரிப்ட். சாய்ராமோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றேன். சம்டைம்ஸ் வந்து என் மனசுல என்ன எழுதோ அதை நான் பேசுறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி கேள்விகள், இன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில்கள்லாம் உடனே கொடுக்கறதோ இல்லை. நான் என்னைக்கோ படிச்சிருப்பேன், கேட்டிருப்பாங்க, அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு பேசுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் சாயப்பா தான். நான் கஷ்டத்துல இருக்கும் போதும் அந்த மனுஷன் பார்த்து சிரிக்கிறாரு. என்ன எப்பயுமே உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? தப்புடா அப்படின்றாரு. ஸோ துன்பம் கொடுக்கும்போது சாயப்பா பார்த்து சிரிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இன்பத்திலே வச்சிருக்கணுமா? நீ என்ன பெரிய இவனா? அவ்வளவா நீ வந்து புண்ணியம் பண்ணிட்ட அப்படின்னு. சோ இன்பத்தை கொடுக்கிறவர் தான் துன்பத்தை கொடுக்கிறாரு, தோல்வியை கொடுக்கிறவர் தான் வெற்றியும் கொடுக்கிறாரு. சோ எல்லாமே இயல்பா இருக்குது. கஷ்டம் வரும்போது கண்ணீர் விடுவது இல்லை. கஷ்டம் வரும்போது நான் கண்ணீர் விடுறேன். எப்படின்னா இந்த கஷ்டத்தை தாண்டினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றியை நினைச்சு இந்த கஷ்டத்துக்காக கண்ணீர் விடல, இந்த துன்பத்துக்காக கண்ணீர் விடல. இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்க போது, அது இதோட பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அதை நினைச்சுதான் என்னோட கண்கள்ல கண்ணீர் இருக்குமே தவிர துன்பத்தை நினைச்சோ கஷ்டத்தை நினைச்சோ இல்ல. வந்த வேலை கிட்டத்தட்ட நான் நல்லபடியா முடிச்சிட்டு இருக்கேன். நான் சொத்து சேர்க்கவோ இல்ல புகழடையவோ டெஃபினட்டா இங்க வரல. என்னால என்ன முடியுதோ என் மூலமா சொல்லப்பட்ட எந்த ஒரு செய்தியையும் உங்ககிட்ட சொல்றதுதான் என் வேலையை தவிர மற்றபடி என்னால எதுவுமே உருவாக்கப்படலை. என்ன நானே உருவாக்காதப்போ மற்ற விஷயத்த உருவாக்க முடியுமா? நீங்களா அவங்கள உருவாக்குனீங்க சொல்லுங்க. உங்களால உருவாக்க முடிஞ்சுதா? நீங்க தான் உங்க தலை இங்க எடுத்து வச்சீங்களா? இந்த 2 கண்ணையும் கரெக்டா நெத்திக்கு கீழே எடுத்து செதுக்குனீங்களா? கண்ணுக்கு கீழே மூக்க நீங்க தான் வந்து அதை ஷார்ப்பாக்குறதோ இல்ல வந்து
கொஞ்சம் மூக்கு பெருசா இருக்கிறதோ நீங்க தான் பண்ணீங்களா? நீங்க தான் வாயை உருவாக்குனீங்களா? வாய்க்குள்ள பல்ல உருவாக்குனீங்களா? பல்லுக்குள்ள நாக்க உருவாக்குனீங்களா? நீங்க தான் 2 கையை உருவாக்குனீங்களா? நீங்க தான் 2 என்ன உருவாக்கணும் சொல்லுங்க? என்ன உருவாக்கணும்? ஏன் இவ்வளவு ஆணவத்தால அழிஞ்சு போறோம்? நம்மளை நம்ம உருவாக்கணும் இல்ல, நல்ல வழியில ஏற்கனவே கடவுள் கொடுத்த பாதையில போறோம். அங்க கஷ்டங்கள் வரதானே செய்யும். அப்போ கஷ்டம் வந்துருச்சுன்னா கடவுள் கிட்ட நெருங்கினா துன்பத்தை கொடுப்பாருன்னா நெருங்காம இருக்கல. துன்பம் இன்னும் எத்தனை மடங்கு சொல்லவே முடியாது. இன்னமும் சில பேர் நல்லதை செஞ்சும் வாழ்க்கையில வாழ முடியலன்னு சொல்றவங்களுக்கு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் யாரையும் இங்க காயப்படுத்துறதுக்கு வரல. இன்னமும் நான் நிறைய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிருக்கிறேன். இப்பயும் என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததால நீங்க நல்லவர்களா வாழ்ந்தீங்க. புரிஞ்சுக்கோங்க. யாரையும் குறை சொல்லல. ஏன்னா நானும் பாவம் செஞ்சவன் தான். பாவத்தோட கணக்கு துன்பத்தை ஏத்துக்கணும். அந்த தண்டனை வழி நான் அனுபவிக்கணும். சோ திஸ் இஸ் பாவத்தோட கணக்கு. ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ கத்துக்கணும். முதல்ல கணக்கை தீர்க்கணும். கணக்கு இருக்குது இங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு மனுஷங்கிட்ட கடன் வாங்கினா கணக்கு தீர்க்காத வரைக்கும் நீ அவனுக்கு அடிமை. அவன் கூப்பிட்டா சலாம் போடணும். அவன் முன்னாடி கால் மேல கால் போட்டு பேசக்கூடாது. அவன் முன்னாடி சுதந்திரமா உழவக்கூடாது. ஒத்த பைசா பாக்கி இல்லாம என்னைக்கு நீ கட்டுறியோ அன்னைக்குதான் நீ சுதந்திரமானவன். அது வரைக்கும் நீங்க அடிமை. நீங்க பேங்க்ல கடன் வாங்கினாலும் சரி, இல்ல நம்ம தெருவில் இருக்கக்கூடிய முக்கில் இருக்கக்கூடிய வட்டிக்காரர்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி, இல்ல வட்டிக்கே இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க உறவுகிட்ட கடன் வாங்கினாலும் சரி, கரெக்டா இருக்கணும். நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா என்னத்தமா நினைப்பாங்க? ஏன் முன்னாடி கடனை வாங்கிட்டு என்ன எகத்தாளமா பேசிட்டு இருக்கான் பாத்தியா? உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்ற நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை ஆயிடும். சோ நீங்க திருப்பியே கொடுக்கணும். ஆனா திருப்பி கொடுக்காமலும் இருக்கணும். நீங்க திருப்பி கொடுக்காத வரைக்கும் அவனை நீங்க தெய்வமா பாக்குற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். 4 பேர்கிட்ட சொல்லுவான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு. கொடுக்காதவனே கொடுத்த மாதிரி சொல்லும் போது கொடுத்தவன் சொல்ல மாட்டானா நம்ம மானத்தை வாங்க. அப்ப மனுஷங்க மூலமா பெறக்கூடிய கஷ்டத்தை நாம பெற்றுக்கலாம். ஆனா கடவுள் மூலமா அடையக்கூடிய கஷ்டத்தை நாம பெறக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சோ கடவுள் மூலமா பெறக்கூடிய துன்பத்தை நீங்க பெற்றால் மனிதர்கள் உங்களை மதிப்பார்கள். அதாவது கடவுள் மூலமா அடையக்கூடிய பெறக்கூடிய துன்பம், இந்த துன்பம் ஏன் கிடைக்குதுன்றது தானே பல பேருக்கு கேள்வி. அதுக்கு ஒரே பதில் தான், என்னைக்கு நாம சுத்தமா ஆகுறோமோ அன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். நான் இது வரைக்கும் பொய் பேசியே 4 பேரை ஏமாத்தினேன். அதனால வலிகள் இல்ல. இப்ப நான் உண்மை பேச போறேன். அப்ப இந்த 4 பேர்களோட கிட்ட எனக்கு வலிகள் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? நீங்க உங்களை நம்பினவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக பொய் சொல்லிட்டீங்க. இப்ப கடவுள் வந்துட்டாரு, உண்மைய பேசு, அப்பதான் உன்னை ஆசீர்வதிப்பன்றாரு. இப்ப உண்மைய பேசுனா அவர் ஆசீர்வதிக்கிறது உண்மை. அந்த உண்மைய பேசுறதால நீங்க அடைய போகக்கூடிய துன்பமும் உண்மை. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தான் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனா உண்மை சொன்ன உடனே துன்பம் இன்ஸ்டன்டா உங்களை சூழ்ந்துக்கும். புரியுதா உங்களுக்கு? நாம சுத்தமாகும் போது ஏற்கனவே நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் மூலமா ஆபத்துக்கள் 100க்கு 100 வருது.
இதை மாற்றவே முடியாது. ஏன்னா நீங்க ஏன் போய் சொன்னீங்க? இப்ப கூட நீங்க தான் போய் சொன்னீங்க, அதனுடைய தண்டனை அனுபவிக்கிறீங்க. ஏன் இந்த தண்டனை உடனுக்கு உடனே வருதுன்னா, முதல்ல நீ சுத்தமா இருக்கணும். உன்னோட அசுத்தத்தை நீ கழுவணும். அசுத்தத்தை கழுவணும். உடம்பு ஃபுல்லா சொறி சரங்கா இருக்குது. இந்த சொறியும் சரங்கையும் அகற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கை வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா புண்கள் நிறைஞ்சு போய் கிடக்குது. 1-2 புண்ணு வரும்போதே காப்பாத்திக்க தவறணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது நமக்குள்ள பயங்கர வலி அதிகரிக்குது. அப்ப சுத்தப்படுத்தும் போது வலி இருக்கும். அந்த வலி எதுக்குன்னா, நீ கடவுள்கிட்ட சேரும்போது நீ புனிதமான மனுஷனா மாறுற. இப்போ உன்னோட முகத்திரை கிழிக்கப்படுகிறது. கிழிக்கப்படும் போது அவமானத்தை நீ சந்திச்சுதான் ஆகணும். இந்த அவமானத்தை சந்திச்சுக்கோ. இதுல இருக்கிறவங்க இருக்கட்டும், விலகி போறவங்க போகட்டும். என்னைக்கு உன்னோட ரியாலிட்டி நீ காட்டுறியோ அன்னைக்கே கடவுள் உன்னை ஆசீர்வாதிக்க தொடங்கிட்டாரு. அவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும். வேலை செய்யாம இருக்காது. அது சரியான நேரத்துல வேலை செய்யும் போது நீ நல்ல நிலைக்கு வருவ. அன்னைக்கு அந்த முகத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒன்ன தேடி வருவாங்க. அவர்களால் நீ கொண்டாடப்படுவாய். புரியுதா? இதுதான் கணக்கு. இதை வச்சு நம்ம ஒன்னும் 10 மணி நேரம் கூட பேசலாம். பட் கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. சும்மா கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி நாமளும் அதே விஷயத்த மனசுக்குள்ள விதைக்கிறதால நமக்கு மிகப்பெரிய மோசமான சம்பவங்கள் நடக்கதான் போகுது, நடந்துதான் தீரும். சோ நீங்க இப்பவே அதற்கு உரிய முயற்சிகளை எடுங்க. உங்க மனசுல அந்த தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பலத்தை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஏன்னா இது இன்னும் பலருக்கு ஒரு சில விஷயங்களால பிரச்சனைகள் ஆகும். அப்போ நாம கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணி அதற்கு உரிய வழிகளை தயார் செய்து அதுக்கு அப்புறமா நீங்க தயார் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை சாயப்பா இதன் மூலமா உருவாக்கி இருக்காரு. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த பேசியிருக்கோம் இதனோட ரிலேட்டடா. ஒரு சார் நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய அளவுல போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ சுத்தமான மனுஷனா மாறும்போது எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. இது 2020 நான் சொல்லியிருக்கேன், கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. சொந்தம் பந்தம் அத்தனை பேரும், மனைவி குழந்தைங்க எல்லாம் காலி. என்கிட்ட புலம்புறாரு, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உண்மையா பேசுனதுக்கு அப்புறம் அப்படின்னு. இப்ப சொன்ன நம்பிக்கை இருக்குங்களா அப்போ அப்படின்னு. நம்பிக்கையா பயங்கரமா இருக்குதுன்னாரு. ஏன்னா அவரை நான் செதுக்குனேன் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால. எல்லா விஷயத்தையும் சொன்னேன், இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு. அப்படி செதுக்கி சொன்னதால தயாரா அப்படின்னும் போது தயார் அப்படின்னாரு. ஓகே இப்ப சொல்லுங்க சொன்ன அடுத்த ஒரு வாரத்துல படன்னு பிரச்சனைகள். நான் தனிப்பட்ட முறையில எதையும் நான் சொல்லக்கூடாதுங்க, அது தர்மம் ஆகாது. அடுத்தது 2 மாசம் 3 மாசம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ எல்லாமே கரெக்டா கச்சிதமா நடந்துச்சு. அடுத்த 4th மந்த்ல இருந்து அவருடைய வளர்ச்சியை தடுக்க ஒருத்தவனால கூட முடியல. அவர் இப்ப எங்க செட்டில் ஆயிருக்காரு தெரியுங்களா? ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆயிருக்காரு. அமெரிக்காவில் போயிட்டு சூப்பரான ஒரு ஜாப்ல இருக்காரு. நிறைய ஆர்பனேஜுக்கு டொனேட் பண்றாரு. அன்னைக்கு அவங்க குடும்பம் இவருக்காக ஏங்குது. ஆனா இவரும் குடும்பத்தை சேர்த்துக்கல. சோ இப்ப வரைக்கும் எனக்கு அவருக்கும் ஒரு ஃபைட் நடந்துகிட்டு தான் இருக்குது. குடும்பத்தை சேர்த்துக்கோங்கன்ற முடியாதுன்றாரு. ஆனா கண்டிப்பா அதற்கு உண்டான வழிகளை கண்டிப்பா சாயப்பா உருவாக்குவாங்க.
சோ வலிக்குதுன்றதுக்காக விட்டுறக்கூடாது. வலியை ஏத்துக்கோ, வலியை ஏத்துக்கோ. நீ வலியை ஏத்துக்கிறன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப அவரு கண்டினியூவா அந்த சில விஷயத்த அவங்க குடும்பத்துல மறைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இப்படி அமெரிக்காவில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்திருக்க முடியாது. கடவுள் கொடுக்கக்கூடிய சான்சஸ் மாறிடு. உன் முகத்துல காரி துப்புனா கூட அது கடவுள் உனக்கு கொடுக்கிற தண்டனை. அதை நினைச்சு அதை தொடச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்குரிய வாழ்க்கையில பாரு, உன்னோட கை ஓங்கும். சோ இது எல்லாமே இங்க நடக்குது, அப்சல்யூட்லியா நடக்குது. இது எதுவுமே பொய் கிடையாது. எல்லாமே உண்மையான விஷயங்கள், உண்மையான விஷயம். என்னைக்கு நம்மளோட வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் வாழ்க்கை சிறப்படையாது. வட்டத்தை தாண்டி வெளியில போனா மட்டும்தான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதுல உங்க பலம் எப்படிப்பட்டது, உங்க பலகீனம் எப்படிப்பட்டது, பலகீனத்தை நினைச்சு வாழ்க்கையை தொலைக்கணுமா, இல்ல பலத்தை மனசுல வச்சு ஸ்ட்ரைட்டா வெற்றி பெற முடியுமான்றதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட பதில்களும் இதில் அடங்கும். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்கும் போது அது கடவுளுடைய சத்தம் அப்படின்ற விஷயத்தையே நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சதுதான் நேத்து நைட்டு ஆடியோவுல கொடுத்தேன். அந்த ஆடியோ எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சோ நம்ம என்னன்னா, கேளுங்கன்னு சொல்லி வற்புறுத்தவே முடியாது. கேட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணவும் முடியாது. சோ உங்க விருப்பம் என்னவோ அதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தும். நேரத்தை ஒதுக்கி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் புனிதமானதா மாறும். ஆனா நேரத்தை ஒதுக்கணும். அதாவது ஓடுறதுக்கு முன்னாடியே நடக்க பழகணும். நடக்கிறதுக்கு முன்னாடி ஓடக்கூடாது. ஓடன கீழே விழுந்துருவோம். அப்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. கடவுளை பத்தியும் தேவைப்படுது, வாழ்க்கைய பத்தியும் தேவைப்படுது, கர்மாக்களை பத்தியும் தேவைப்படுது. கடவுள் நல்லவர் அப்படின்றதையே முழுசா ஏத்துக்காத ஜென்மங்கள் தான் மனித ஜென்மங்கள். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், கஷ்டம் வரும்போது கடவுளை கைவிட்டுறோமே. நான் கேட்ட ஒரு சாய்ராம் கிட்ட, ஏன் ஆரத்தி எடுக்கல அப்படின்னு. அவங்க சொன்ன பதில் நிலை குலைய வச்சது. இல்ல சாய்ராம், வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒண்ணு போனா ஒண்ணு வருது. அப்போ பிரச்சனைகள் அதிகமா இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நெருக்கம் அதிகமா இருக்கணும் தானே. ஆனா இங்க நெருக்கம் இல்ல, ஒரு பெரிய இடைவெளி. இது புரியல. உங்களுக்கு புரியுதா? இல்ல நீங்களும் யாராவது இந்த மாதிரியான மனநிலையில இருக்கீங்களா? ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளி. இது ஒரு சாய்ராம் சொல்லல, பல சாய்ராம் சொன்னாங்க. எத்தனை சாய்ராம் சொன்னாங்களோ அத்தனை பேரையும் குரூப் அவுட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் குரூப்ல ஜாயின் பண்ணணும்ன்ற தாட்டு கூட வரல. நம்ம மெகன் குரூப்ல ஜாயின் பண்ற அப்படின்னு சொன்னா கூட சந்தோஷமா ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நம்ம அன்பே சாய் வாட்ஸ்அப் குரூப் குடும்பம் தயாரா இருக்குது. ஆனா நம்ம குரூப் அவுட் ரிமூவ் பண்ணது கூட சில சாய்ராமுக்கு புரியல. பண்ணது நல்லதுன்னு கூட நினைக்கிறாங்களோ ரொம்ப தெரியல. அப்போ கஷ்டத்தை பார்த்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா அப்ப நீங்க கடவுள் ஒருத்தர் இருக்காருன்றத நம்பல, இல்ல கடவுள் நல்லவர் அப்படின்றதையும் ஒத்துக்கல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம யார்கிட்ட போய் சொல்றோம்? கடவுளை விட்டுருங்க, வேற நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்றோம். ஏன் சொல்றோம்? நம்மளை விட பலசாலி,
நான் சொல்றது நமக்கு ஒரு 15 ஒரு 20 வயசுக்குள்ள வச்சுக்கலாமே. ஏன்னா 20க்கு மேலதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு பெரியவங்களை பெத்தவங்களை ஓரங்கட்டி வச்சிடுறோமே. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நமக்கு தான் எல்லாமே தெரியும். ஏன்னா நாம தான் உலகத்துல தலை சிறந்த அறிவாளி. யாராவது பெரியவங்க சொன்னா நீ கம்முன்னு கடை, நீ சும்மா கடை, உனக்கு என்ன தெரியும். இது வந்து ஒரு வீட்டில் நான் போறேன். அந்த வீட்டில் அந்த பையன் 18, 19 வயசு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அவன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்றான், நீ சாப்பிட்டு போடா. என்ன அந்த அம்மா கேட்டுது? சாப்பிட்டு போடான்னு. சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம், டேய் சாப்பிட்டு போ. உனக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்ற நீ. கம்முனு கடை. கம்முனு கடைறது எந்த ஊர்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்முனு கடை. வெளியில எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நீ சாப்பிட சாப்பிடுன்னு சொல்ற. யாரு? பெத்த புள்ள பெத்த அம்மாவை மிரட்டிட்டு போகுது. மிரட்டுது. இல்லம்மா நீ செஞ்சு வச்சிருக்க ஆசையா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா, பிளீஸ்மா, சரி ஒரு வாய் ஊட்டி விடு, சரி ஒரு வாய் சாப்பிடுற. ஏன்பா இத சொல்ல முடியல? ஏன்னா நீ வளர்ந்துட்ட. நீ 16, 17 வயசு ஆயிடுச்சு. உனக்கு இனிமே எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப எல்லாமே தெரியுற பையன் அவசர அவசரமா போகணும். நீ அறிவாளின்னா ஏன் நீ அவசர அவசரமா போகணும்? நைட்டு ஏன் லேட்டா தூங்குன? காலையில லேட்டா எழுந்திரிச்ச? பெத்தவங்களை இந்த குறை சொல்றியே. ஏன்னா அவங்க யாரோட பசி? நீ வந்து பசியோட இருக்கிறன்னு சொல்லி பெத்த மனசு கஷ்டப்படுது. பெத்தவங்க இல்லாதப்பதான் தெரியும் அந்த கஷ்டம் நஷ்டம்னு நினைக்கிறேன். இங்க பல பேருக்கு அம்மாவை பத்தி பேசுனாவே பல பேருக்கு அம்மா உயிரோட இருக்கிறவங்களுக்கும் கண்ணு கலங்குது, அம்மா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்ணு 2 மடங்கு கலங்குது. சதவிடுங்க. அப்புறம் நம்ம யார்கிட்ட சொல்றோம்? ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா அம்மாட்ட சொல்றோம். ஏன்னா கஷ்டத்தை அவங்க தீர்த்துப்பாங்க. நம்மளோட பலசாலி, நம்மளை விட அறிவாளி. அவங்க பார்க்காத பிரச்சனையே கிடையாது, அவங்க தீர்க்காத அவங்க சந்திக்காத சவால்களே கிடையாது. போய் நின்னோம், செஞ்சாங்க, என்னடான்னு சொன்னாங்க, திட்டினாங்க, அடிக்கவும் செஞ்சாங்க, ஆனா பிரச்சனையை தீர்த்தாங்க. ஆனா இப்ப கஷ்டம்னு வரும்போது பெத்தவங்களுக்கு சமம் கடவுள், அது எந்த கடவுளா இருக்கட்டும். பட் அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தயக்கம்? அப்போ அவங்க கிட்ட சொல்லாம நீங்க அவருக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கும்போது அவங்க இருந்தும் பயன் இல்லைன்னு நினைக்கிறது தானே உங்க மனசு சொல்லுது. யாராவது இப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா தயவு செய்து மாறிடுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பிரச்சனை, ஒண்ணு கிடக்க ஒண்ணு, ஹெல்த் இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூ. ஹெல்த் இஷ்யூ எப்படி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்? அதாவது பிறந்ததுல இருந்து சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அதை நீ மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான வழிகளை ஏன் நீ செய்யல? உன் மனசை ஏன் சாந்தப்படுத்தல? ஏன் உன் மனசை கவலைய திணிச்ச? நான் தெளிவா சொல்ல கேட்டுக்கோங்க. பிறந்ததுல இருந்து சில பேருக்கு இஷ்யூஸ் இருக்கும். அவங்களாலேயே அதை சரி பண்ண முடியும் அப்படின்றதான் நான் இங்க சொல்ல வரேன். அவங்களுக்கு குறை சொல்லல. கடவுள் படைப்பு யாருக்கு எப்படி வேணாலும் இருக்கும். யாரையும் பார்த்து கிண்டலோ கேலியோ பண்ணா அவன் மனுஷனே கிடையாது. அடுத்த ஜென்மத்துல அவன் மனுஷனா பிறக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவனா இருந்து ஒரு மோசமான பிறவி, அந்த பிறவியில அவன் போய் சேருவான்னு சொல்லுவாங்க. இருக்கிற 2-3 விலங்குகள்லாம் மோசமா இருக்குது. அந்த விலங்குகளை சொல்லி அதோட கண்ணியத்தை நான் குறைக்க விரும்பல. ஏன்னா யாரையும் சாயப்ப என்ன சொல்லியிருக்காரு? கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழியில இருக்கக்கூடியவங்க தான் நாம. அப்ப எல்லா விஷயத்துக்கும் நம்பிக்கை தேவைப்படுது. அந்த நம்பிக்கை இல்லாதப்போ கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாம போகுது. கடவுளோட தொடர்பு இல்லாதப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல ஏதோ நீங்க 1-2 விஷயத்த செஞ்சு தப்பிச்சிட்டீங்கன்னு ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்குது. ஆனா அது கடைசி வரைக்கும் நிலைக்கல.
மறுபடியும் பிரச்சனைகள் 10 மடங்கு ஆகுது. இப்போ உங்களால என்ன செய்ய முடியுது? பின்னாடி வரவும் முடியல, முன்னாடி போகவும் முடியல, அதே இடத்துல நிக்கவும் முடியல. அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு எதிராக நடக்குது. எல்லா திசைகளில் இருந்தும் அம்பு உங்களை தொலைக்க வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ அந்த நிலைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. அதே மாதிரி பிரச்சனைகள் தான் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்குது. சோ தொடர்ந்து நிறுத்தணும் அப்படின்றது சாயப்பாவோட விருப்பம். நிறுத்த போறீங்களா இல்லையான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் சாயப்பா முடிவு பண்றாரு. இல்ல சாயப்பா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னோட பாதம் தான் எனக்கு தஞ்சம். எத்தனை கடன்கள் வந்தாலும் சரி, வீட்டுக்கு முன்னாடி கடன்காரன் கேவலமா அசிங்கமா திட்டும் போது கூட நான் உன்னோட சச்சரதையும் ஆரத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்ககிட்ட ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி மட்டும் பாருங்க. அந்த மன அழுத்தம், அந்த மன தைரியம், அந்த மன வலிமை, அந்த மன தைரியம் இருக்க 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 கடவுள் நினைப்பாரா, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தும் அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் மானத்தை வாங்குறான், அப்பையும் என் குழந்தை எனக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. என் குழந்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குது என் மேல, என் குழந்தைய நான் கைவிடுவேனான்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த பிரச்சனை அங்க தீரும். இது என்னுடைய அனுபவத்துல இருந்து வந்தக்கூடிய விஷயங்கள். இதையே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப தெரியுதா கஷ்டம் வந்தா நான் ஏன் பயப்படலன்னு? ஏன் கஷ்டம் வந்தா நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்னு தெரியுமா? சம்டைம்ஸ் என்னோட பிசினஸ் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். உயர்ந்து நிற்கும் போது பெருசா ஒண்ணும் இருக்காது, கீழே இறங்குச்சுன்னா பயங்கர ஹாப்பியா இருக்கும். வருமானம் கொஞ்சம் குறையுது அப்படின்னா நிறைய பேர் தலையில தொட்டப்பட்டு உட்காந்துருவாங்க. வருமானம் அடி பாதாளத்து வரைக்கும் போனா கூட ஐ வில் பி ஹாப்பி. இன்னமும் என் நம்பிக்கை குறையல. ஏன்னா இத சவால் பண்ணக்கூடியது நான் கிடையாது, என்னுள் இருக்கும் என் சாயப்பா. புரியுதா? நம்ம கஷ்டம் வந்தா என்ன பண்றோம்? ஐயோ அப்படின்னு சொல்லி ஐயோன்னு ஒரு சாமியை கூப்பிடுறோம். ஐயோன்ற சாமி கூப்பிட்டா அது ஐயோ தான் ஆகும். ஆனா என்னுள் இருக்கும் என் சாயப்பா என் சவால்களை முறியடிப்பார். அந்த நம்பிக்கை, அந்த கெத்து இருக்கும்போது ஏற்கனவே பிசினஸ் அப்னு சொன்ன பாருங்க, ரொம்ப வளர்ச்சி, அதை விட ஒரு பகுதி, ஒரு பர்சன்டேஜாவது அதிகரிக்கும். இதுவும் அனுபவபூர்வமா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். சோ அசாத்திய நம்பிக்கை, ஹிமாலய வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த பதிவை, இதுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க முழுவதும் கேட்டு ஆர்வத்தோட கேட்டு முடியுன்ற நம்பிக்கை உங்க மனசுல வந்துருச்சுன்னா, இது எப்ப கேட்டு முடிக்கிறீங்களோ அப்போ சாயப்பா முன்னாடி 2 நிமிஷம் அவரோட கண்களை பார்த்து நன்றிகளை மட்டும் சொல்லுங்க, நன்றிகளை மட்டும் சொல்லுங்க, நன்றிகளை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.